அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிராமா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரப்பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன். காரப்பொடி மிட்டாசாலாம் பண்ண போகிறோம். கழுவி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன். குழம்புக்கு தேங்காவோட ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு அரைக்க எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பாருங்கள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் குழம்பு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது மீன் குழம்பு மிளகா 1 ஸ்பூன், கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சது. இப்போ சீரகத்தை போட்டுக்கிறேன். 60 ஸ்பூன் கடுகையும் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த கல் போட்டுக்கிறேன். வெங்காயம் உப்பெல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளியும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின மாதிரி தக்காளியும் நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காய தக்காளி அரைச்ச ஒரு பேஸ்ட்டை போட்டுடலாம். அதோட எடுத்து வச்ச மசாலாவையும் போட்டுருவேன். தேங்காய் அரைச்சி வச்சது, இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மிக்சிலாம் கழுவி அந்த தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் நான் போட்டேன்.
கரெக்டாக இருக்குது. மீன் போட்டுடலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு மீன் போட்டுறேன். மீன் போட்டோன்னே ரொம்ப கலக்கக்கூடாது, சும்மா கலக்கிட்டு சிம்மில் இருக்கட்டும். இப்போ முடிஞ்சிச்சு, குழம்பு நல்லா கொச்சிச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் தூவிருக்கலாம், கொத்தமல்லி இல்லாதனால அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ஒரு நாட்டு காரப்பொடி மிட்டாசெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.